குட் ஈவினிங் மக்களே. இந்த வீடியோவில் வந்து ஒரு அருமையான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. லக்கி வீல் பார்ப்பீங்களா? லக்கி வீல் எப்போவுமே வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் நிறைய ரிவார்டு கொடுப்பானுங்க. அதே மாதிரி சிமிலராக ஒரு ஈவெண்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறானுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதில் அப்டேட் பண்ணக்கூடிய பண்டில்ஸு அது இதுன்னு எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. என்ன டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிற முதற்கொண்டு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை, சோல் லேண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன கொலாபரேஷனு. சோல் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியாக என்னங்கிறது தெரில, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. அதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தீபாவளிக்கு ஒரு ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறானுங்க. அதில் வந்து செம்மையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய டைமண்ட் கொடுத்து தான் எடுக்க போகிறோம். பட் ரிவார்ட்ஸ் வந்து அள்ளி தந்திருக்கானுங்க, கிள்ளி தராமல் அள்ளி கொடுத்துருக்கானுங்க. அதை பற்றி நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரேவாக மாற்றுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டேன்னா நீங்கள் டெய்லியுமே பார்க்க முடியும். ஓகேவா? நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நம்ம சேனலில் வந்துட்டு ரெகுலராக 4 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்க்ளைமர், நான் கொடுக்குற அப்டேட் வந்து அப்கமிங்காக இல்லை என்ன டேட்டில் வரும் அப்படிங்கிறத கீழே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்களே இந்த டவுட்டு, ப்ரோ இந்த ஈவெண்ட் எப்போ வரும், அந்த ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்னு. மற்ற சேனலில் தான் நீங்கள் இந்த டவுட் கேட்க முடியும், நம்ம சேனல் அப்படி கிடையாது. கீழே நான் மென்ஷன் பண்ணிடுவேன், அதனால் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புலி பண்டில் அட்டகாசமாக இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. இது பங்களாதேஷ் சர்வரில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம சர்வருக்கும் அப்டேட் பண்ணுறானுங்க, ரிட்டன் பேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போகணும் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு பாக்ஸிங் ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கானுங்க. புலி வந்து என்னென்னா பாயும் புலி அப்படிங்கிற மாதிரி நான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கானுங்க. பண்டில் தாறுமாறாக இருக்குது. ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. கண்டிப்பாக செப்பரேட் ரிங் ஈவெண்ட். யூனிவர்சல் ரிங்கை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நான் காமிக்கிற லீக் வீடியோ வேணாம் அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சல் ரிங்காக இருக்கும். இது அப்கமிங் வீடியோஸ் டேட்டில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. பட் எந்த டேட்னு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி வந்து ஃபீமேல் பண்டிலுமே நல்லா இருக்கு, எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. க்ளோவால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. அப்படியே இந்த புலி வெளியே வர மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு பராங் ஸ்கின் ஃபுல்லாக செயினில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே பார்க்க டீசெண்டான லுக்கில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிருமா? நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் லேண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு இருக்குது அந்த சோல் லேண்டில். ஆல்ரெடி இதை காமிச்சிருக்கே ப்ரோ அப்படின்னா இதில் சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். பட் நிறைய மெஜாரிட்டி விஷயத்தை நான் காமிக்காம விட்டுருப்பேன். இது நீங்கள் கண்டிப்பாக அவெஞ்சர்ஸில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளையத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் இதில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய வந்து ஸ்பைடர்மேன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கடைசியாக வந்துச்சுல அந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி ஒரு வளையத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மல்டிவர்ஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை அப்படியே இதில் காமிச்சிருக்கானுங்க. அப்புறம் ஒரு தோரோட சுத்தியில் மாதிரி ஒரு ஹேமரு, அதில் வந்து ஒரு எமௌண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஓடும் அப்படின்னா தாறுமாறாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் 7க்கான ஒரு கன் ஸ்கின் அல்டிமேட்டான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக வந்து கொடுத்துருக்கானுங்க. டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷனோட இருக்குது. இது என்னடா ஒளி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு குச்சி, அதுதான் நைஃப் ஸ்கின்னுக்கு மாதிரி இருக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக இதை தூக்கிட்டு போயிட்டு குத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாகடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அடுத்து ஒரு பெரிய ஒரு இது கோடாலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், அந்த கோடாலாம் கொடுத்துருக்கானுங்க. பண்டில்லாம் டீசெண்டாக இருக்குது. மற்ற ஐட்டம்ஸ் அந்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது. பண்டில் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். சோல் லேண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. எதனால் இதுக்கு பேர் சோல் லேண்டுன்னு தெரில. ஏதாவது வந்து ஒரு விஷயம் இருக்கா என்னன்னு தெரில. மேபி ஏதாவது ஒரு ஹாலிவுட்டோ இல்லை ஏதோ ஒரு அனிமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சோல் லேண்ட்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். முடிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தீபாவளி ஈவெண்ட்டை பார்த்துருமா? தீபாவளி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா லெஜெண்டரி கன் ஸ்கின்னு இல்லை பெட்டு இல்லை காஸ்டியூம்ஸ் இது மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்கும். இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரிவார்ட்ஸை வச்சு. இவ்வளோ டைமண்ட் கொடுத்து இவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பானுங்க. லைக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷிஷாப் ஈவெண்ட் மாதிரி தான் 2 பேசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருப்பானுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாக இருக்கும், இங்கிட்டு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் பெட் எடுக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருப்பானுங்க. டோக்கன்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பட் நீங்கள் டெய்லி மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி ரிவார்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து தான் அன்லாக் பண்ணுற விஷயம் மாதிரி இருக்கும். இதுவுமே இருக்குது. இது நம்மளுக்கு இந்த தடவை தீபாவளிக்கு கண்டிப்பாக கொண்டு வரானுங்க. ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது, as well as நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து எடுக்கிற ரிவார்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளி பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்ன வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வருமானமும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு நம்ம சேனல் பெரிய வருமானம் இல்லை, ஏதோ வந்துகிட்டு இருக்கு, அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து டோக்கன் வீல் ஈவெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த டோக்கன் வீல் ஈவெண்ட்டில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அது ரிங் ஈவெண்ட். டோக்கன் வீல் ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணினா ஹாலோவின் ஈவெண்ட் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி ஒரு
பேய் மூஞ்சி 2 மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் ரெண்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெனஸ்டே பார்த்துருப்பீங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் வெனஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி வெள்ளை கலர் பெயிண்ட் மூஞ்சிலாம் அடித்து ஒரு தையலை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் இல்லாமல் இருக்காது, தையலை போட்டிருப்பானுங்க. பழைய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடெல்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரு பண்டில் இருக்கும். எலும்பு கூடு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து டேட்டுவாக போட்டிருப்பான். இந்த சஞ்சய் ராமசாமி இந்த இதில் வரும்ல கஜினியில் அதே மாதிரி வந்து டேட்டூலாம் போட்டு வச்சிருப்பான். ஃபீமேல் மேல் பண்டில் இதெல்லாம் ரிட்டன் வருது. கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஹாலிவுட் மட்டும் நம்ம வந்து அக்டோபர் மாதம் தான் எதிர்பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கானுங்க. எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த லக்கி வீல் ஈவெண்ட்டை சொல்லியிருந்தேன் தெரியுமா, லக்கி வீல் ஈவெண்ட்டு நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் அப்டேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தேன். அதில் அப்டேட் பண்ணக்கூடிய அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஈவெண்ட் நான் சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னா லக்கி போர்டு அப்படிங்கிற ஈவெண்ட்டு. லக்கி வீலுக்கு பதில் இதை அப்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற ஒரு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இதில் நம்மளுக்கு மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் ஒரு எமௌண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பன் வந்து அப்டேட் பண்ணுறானுங்க. மேல் பண்டில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபீமேல் பண்டில் ஆவரேஜ் ஓப்பனாக என்னென்னு இருக்குது அதை நான் சொல்லிடுறேன். பராங் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பராங் இல்லை சைத்து ஸ்கின் இவ்வளோ பெரிய கோடால் இருக்குது. ஆனால் இது எதுக்குமே நான் யூஸ் பண்ணது இல்லையடா அப்படின்னு தான் இருக்கும். பெருசாக நான் எதுக்குமே யூஸ் பண்ணதே இல்லை, சும்மா தான் இருக்குது. எமௌண்ட்டு நல்லா இருக்குங்க. டிஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பர்டிகுலராக நல்லா ஒரு நல்ல எமௌண்ட், நல்லா வைபு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, இந்த 4 ஐட்டத்தை மெயின் ரிவார்டாக வந்து வைக்க போகிறானுங்க. ஓகே, லக்கி போர்டுன்னு சொல்கிறேன். நான் வந்து லக்கி வீல் ஈவெண்ட் தான் பார்த்துருக்கேன். லக்கி போர்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் இருக்க போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1, 2 அப்படின்னு வச்சிருப்பானுங்க. டயர் 1க்கு பதிலாக டயர் A, B, C அப்படின்னு வச்சிருப்பானுங்க. இந்த ரிவார்டு இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருப்பானுங்க. அடுத்தடுத்து வரதெல்லாம் வச்சுருப்பானுங்க. பாசிபிள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்டேட் பண்ணுவானுங்க. மேக்ஸிமம் 29 இல்லை 28 ஏதோ ஒரு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட் 28, 29 மேக்ஸிமம் 28 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 29 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள், 2-3 நாளில் இன்னும் கன்ஃபார்மான அப்டேட் கிடச்சிடும். இப்போ ஆனால் ஏதோ 28, 29 ரெண்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு உறுதியாயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே சப்ஸ்கிரைபர்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோக்குள்ள இருக்க டவுட்டை கேளுங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ நெக்ஸ்ட் எவோ பண்டில் வருமா, என்ன வரும் ப்ரோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவோ பண்டில் பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். பர்பிள் ஷான் ஒரு பண்டில் இருக்கும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் படம் கூட போட்டிருக்கும். ஒரு மொக்க பண்டிலுங்க, அது அந்தளவு ஒருத்தலாம் இல்லை. அந்த பண்டிலும் அப்டேட் பண்ணுறானுங்க. அடுத்து கோப்ரா மிஃபட்டி பற்றி இது நான் எந்த வீடியோ போட்டாலும் கோப்ரா மிஃபட்டி என்னாச்சு வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. போன அப்புறம் அது வந்து ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 நம்மளுக்கு அதை எவோ வேலட் ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறானுங்க. அதில் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கோப்ரா மிஃபட்டி இருக்க போகிறது கிடையாது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகே அப்டேட் பண்ணுறானுங்க. ஏகே வரும் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏகே வந்துருச்சு, எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேபி நெக்ஸ்ட் அக்டோபர் மாதத்தில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோப்ரா மிஃபட்டி வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வரக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, வராது, அவ்வளோதான், வராதுன்னு சொல்கிறேன். அக்டோபர் மாதம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா மிஃபட்டி எதிர்பார்க்க முடியும் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நான் பேசுனது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு இது மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கிரேவாக மாற்றுங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டெய்லியுமே வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.